செம்மையா இருக்கா? கவுச்ச வாசம் வரல. சாம்பார் வாசம் தூக்குது. யாரு வெளில உட்காந்துருக்கான்? குண்டனா மடியில் உள்ளவனா? உட்காந்து விட்ற நாய். செம்மையா இருக்கு ஸ்மெல்லு. எனக்கு தூக்குது வாசனை வருது. செண்டு பாப்பா தூக்கி வச்சிருந்தியா? என்ன ரெக்ஸோனாவா என்ன அது சாண்டலா? எனக்கு என்ன தெரியும். வீட்டில் நான் வர்றப்ப எல்லாத்தையும் முடிச்சுட்டேன். அதான் இதெல்லாம் அவன் வேலை வேலை சாப்பிடுறது கிடையாது. ஆமாம், சாத்த வச்சேன். எவ்வளோ நேரம் உட்காந்துட முடியும் சும்மா நார் அடிச்சுட்டு? என்ன குழம்பு? ஆண்டவா, முடியலக்கா, முடியல. டேப்லெட் போட்டுருக்க, இருந்தாலும் வேலை இருக்கிறதால தூக்கம் தெரியல. காரம் இல்லைம்மா, அது அது இது நம்ம எப்போதும் இது பண்ணி விடும்னா தாளிச்சு ஊற்றுவோம்ல, அந்த இதுதான். குழம்பு கூட இப்போ தான் போடுறேனே. நல்லா இருக்கா ஸ்மெல்லு? மீன் குழம்பு ஸ்மெல் நல்லா இருந்ததா? இப்போ வரும் பார், போட வேண்டியதெல்லாம் இப்போ தான் போட்டிருக்கு. ஓகேவா? கொதி வந்துச்சுன்னா மீன் குழம்பு வாசம் வரும். அக்கா 3 பிஸ்க போட்டிருக்கேன், போதும்ல? மண்டையை ஆனால் உடச்சிட்டாரு. மண்டை இவ்வளோ பெரிய மீனுக்கு சின்ன மண்டையாக தான் இருக்குது. பரவாயில்ல. மண்டையை 2ஆக்கி போட்டார். ஓகே, எங்கள் அம்மா பொடினாவே பொடி தான். எப்படி திக்னஸ் கொடுக்குது. அக்கா வைக்கிறா பாரு. கொதிக்கிட்டா போதும் இல்லைக்கா? இது எப்போ வாங்கினேன்? இது நல்லாதான் இருக்கு. அது அதில் வச்சாச்சு. வச்சுட்டோம்னா நம்மள எடுக்கிறது கிடையாது. நான் தானாகவே ஆன் பண்ணிட்டோம்னா தானே எடுத்துக்குவோம். ரீல்ஸும் போட்டேன். அதாவது சின்ன பெரிய மீடி ஃபோன் பண்ணி பேசு, இதெல்லாம் நீ போடாது, நீ சினிமாவில் நடி வேணான்னு சொல்லி இதெல்லாம் நீ போடக்கூடாது. அம்மா எல்லாத்தையும் டெலிட் பண்ணாதான் நான் உங்க கூட பேச்சு வெளில பேச மாட்டேன்னு நேற்று ஒரே காலையில் யார் பெருசு இது என்னடா ரீல்ஸ் போடல, இதெல்லாம் போட்டால் தானே நம்மளுக்கு ப்ராஜெக்ட் வரும் நிறைய பேர். அதெல்லாம் இல்லை, உனக்கு கேட்பாங்க, நீ வேறு இதில் வேறு இருக்க, இதெல்லாம் போட வேணும். நீ அதெல்லாம் எடுத்துட்டு எல்லாத்தையும் எடுத்துட்டேன். ஒன்லி குக்கிங் வீடியோ மட்டும் போடலாம், முகம் தெரியாமல். சரியா? நம்மளோடது எல்லாருக்குமே தெரிஞ்சு போச்சு இது நம்ம சேனல்னு. இனிமே என்ன, இனிமேல் நம்ம தான் கூட தெரியும். நல்லா இருக்குல்ல? நல்லா இருக்கு. இது மட்டும் போட்டுட்டு இதில் எடுத்துருவோமா?
மீன் வைக்கிறது ஆமாம் செட்டே ஆகாது இன்னைக்கு செட் ஆகாது ஏன்னா மொழி எழுத்துருவோம் அந்த நாய்க்கீழே தான் உட்காந்து நம்ம வேற ஒருத்தா இருக்கு 2 ஆள் உட்காண்டோமா அந்த மொழி போகுது மனசே ஒரு இருப்பு கொள்ளாது ஒன்னெல்லாம் பார்த்துட்டாங்க கலர்ஃபுல்லாக அதுதான் இப்போ அங்கே இருப்பு கொள்ளாது நீ தினத்திலும் ஆச்சு உட்காந்துருக்க கிளம்பி அதை சொல்ல தான் வந்தேன் நான் உட்காந்துட்டு அந்த காட்டன் சேர் எப்போது கட்டியிருப்பேன்ல ரோடு அது கட்டிட்டு உட்காந்துருக்கேன் அவன் என்னை பார்த்தனா பார்த்ததே இல்லை வந்து எடுத்து ஏமாயிட்டு அந்த சின்ன தாயோட பாட்டு இருக்கும்ல இருக்கிற பாட்டு வச்சு ஆளுங்க வச்சுட்டு இருக்கான் அந்த பாட்டு எல்லாமே ஒன்று நம்மளுக்கு போகிற மாதிரியே போட்டுட்டு மின்சார பூவே அந்த கமெண்ட் குச்சிக்காரி உனக்கு எந்த உள்ள அப்படின்ட்டு அப்புறம் வந்து இன்னொரு பாட்டு என்ன சொல்ல துடிக்குது மனசு கை அந்த துடிக்குது முடியா பயில அப்படின்னு நினச்சிட்டு என்ன பண்ண வேணும் கதை சத்திட்டு ஏன் நம்மளுக்கு தேவையில்லாத அக்கப்போ நம்மளுக்கு வேண்டாம் அப்படின்னு கதை சத்திட்டு ரூம்ல வந்து படுத்துட்டேன் போதுமாக்கா கொதிச்சது கொதிக்கிட்டு வா ஒதுக்கிட்டுமாக்கா எடுத்து வச்சிடவா உடஞ்சிடும் மீன் உடஞ்சிடும் ரொம்ப கொதிச்சா மீன் இது ஓகே தானே கொதிக்குமா போதும் எனக்கா குறை எவ்வளவு 76 இருந்த இப்போ 73 இருக்கியா ஏற்கனவே இருந்தப்ப 76 இருந்தேன் 76 77.500 இப்படி ஒரு நாள்ல ஏறுனா 2 நாள்ல அது ஒரு வாரத்துல அது உடம்பு ஏறுது இறங்குது எனக்கு எவ்வளோ வாங்கிட்டு பாரு 85 88 இருந்தேன்னா 85 இருக்கேன் 4 84 85 இருக்கேன் சாப்பிட்டாவே இருக்கும் பரவாயில்ல இதுல வந்தது விடு 90 கிலோ இருந்ததுக்கு அப்புறம் 90 எப்படி இருந்தா மாதிரி இது பரவாயில்ல விடு இன்னும் குறையுதுக்கா ரெண்டா போடுவா மீன் பெருசா இருக்கு ஏங்கா ரெண்டா போடவா 3 போடுவா எவ்வளோ வந்து பார்ப்போம் காயில போல என்ன சுத்தி தெரியும் நினைச்சேன் அடியில் வச்சுட்டேன் அப்படியே அவ்வளோதான் இதுக்கு மேலே போட முடியாது 3 மீன் ஆமாம்
உடையாமல் எதுவும் வரமாட்டேங்குது. எடுத்துகிற வாது பாரு.
ஏமாக்கா ரொம்ப கறி வேறு கறி இது எடுக்கிறது மீன் எடுக்கிறது அது மீன் எடுக்கலாம், கறி துண்டு எடுக்கலாம், சூடாக உள்ளது எதுவுமே எடுக்கலாம். ஓகே இல்லை என் கேக்கு இந்த மாதிரி தான் இரும்ப கூட இரும்பி போயிடும். இது இருந்தாலும் உன் வீட்டில் எல்லாம் செய்ய முடியாது இப்போதைக்குவோம். ஆனால் என்னதான் பண்ணுற? இது நான் பண்ணுறதே இல்லையே, பண்ணாதானே ஆச்சு. மீன் வறுக்கிறது இல்லை, குழம்பு தான். அவங்க வீட்டுக்கு மாப்பிள்ளை எங்கே மீனுலாம் சாப்பிடுவார் அவரு? அதுக்கு சிக்கன் கிரேவி இருந்தால் முட்டை இருந்தால் போதும் மாப்பிள்ளைக்கு. டேஸ்ட் பார்த்து கரெக்டாக நானும் அதெல்லாம் விட்டுதான் எதுக்கு நம்மளுக்கு எட்டு வேலை. ஆமாம் யாருக்கோ உப்பு கரெக்டாக இருக்காது. எடுக்க அதை எடுத்துட்டு பார்த்துட்டு வச்சு சூப்பராக இருக்குதான். ஓகே டேஸ்டாக இருக்கு மீன், புது மீன், நல்லா இருக்குது மீன். எவ்வளோ 1 கிலோ இருந்துச்சா? 1.5 கிலோ. இது அந்த மீன் 1.5 கிலோயா? பெருசு பெருசாக இருக்குல்ல உனக்கு, இடம் பெருசாக இருக்குல்ல உனக்கு. 1 300, 1 200 சொன்னார். 250 ரூபா வாங்கிட்டாரு. 1.25 கிலோ தான் இருக்குதுக்கா. 250 1 250 தான் சொன்னார். 1.25 தானே அவங்க 1 250 தான். 250 தானே என்ன 1/4 கிலோ தானே. அங்கே இங்கேயும் ஒட்டாமல் கரெக்டாக வந்துடும். அது ஒட்டுறது இல்லை, நீட்டாக இருந்துச்சு பாரு. ஒட்டாது நான் செய்கிறேன், ஏன்னா எண்ணெய் அதில் மிக்ஸ் பண்ணுவேன்ல. அது கிலோ சொல்ல வரல. மீனில் எண்ணெய் ஊற்றுவோம்ல உனக்கு, மீனில் கொஞ்சம் எண்ணெயை ஊற்றி பெசல் வச்சுட்டு வச்சுக்கேன், பாத்திரத்துலேயே ஒட்டாது. எடுக்கிறது ஈஸியாக வந்துருக்கு. இது ஒன்று வாங்கணும். பள்ளிக்கூட தான் இல்லையா? பள்ளிக்கூட தான் இல்லை.
அக்கா சாப்பாடு எடுத்து வச்சுக்கிறியா? ரொம்ப மாற்றமா ஒரு ஃபேன் நிற்காது. ஃபேன் நல்லா தான் இருக்கே, காற்று வருது. சின்ன ஃபேன் சொல்கிறான், ஒரு பேச்சு சொல்கிறான் உனக்கு. அதெல்லாம் நம்மளுக்கு செட்டே ஆகாது. வாங்கி போட்டு நீ ஒன்றும் வாங்கி போடாத. எடுத்து வச்சுக்கா, சூடு பார்த்துக்கோ. ஐயோ உடஞ்சிச்சு. அழகா எடுத்தேன், உடஞ்சிருச்சு அக்கா. அழகா எடுத்தேன், 2 மீன், பெரிய மீன் உடஞ்சிருச்சு. என்ன பண்ணுறது? இரு நான் இதை எடுத்துக்கிறேன். அதோட முடிஞ்சிட்டு ஐயோ பேக் கேமரா சாப்பிட்டு படுத்துருவாளுங்க. 5 மணிக்கு மேலே சொன்னா ரொம்ப மொத்தமாக இருந்ததா, அதான் உடஞ்சிருச்சு.